என்னைய பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை பேசுறது, என்னை விமர்சனம் செய்கிறதா இருக்கட்டும், என்னைய இழிவாக பேசுகிறதா இருக்கட்டும், என்னை அவதூறு பேசுறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களை பேசுறது தமிழ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தமிழ்நாட்டு மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த முறை வந்து சரியானதா? தமிழ்நாட்டோட அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டதுக்கே காரணம் என்னென்னா, டிஎம்கேல தமிழ்நாட்டை என்டிஏக்கு எதிராக அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு கவுண்டராக தான் இதை கொண்டு வர்றாரு விஜய். அந்த விதத்தில் அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அது தமிழ்நாடு வேர்சஸ் என்டிஏ அப்படின்றது இல்லைங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலின் வேர்சஸ் விஜய் அப்படின்னு தான் வருது. அப்போ அந்த விஜய் யாரு அப்படின்னா அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படின்றாரு. இங்கே ஸ்டாலின் இல்லை, நீங்கள் இல்லை, நீங்கள் தமிழ்நாடு எகென்ஸ்ட் டெல்லி என்டிஏன்றீங்கல்ல, அப்படி இல்லைங்க. ஸ்டாலின் மட்டும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதின்னு யார் சொன்னா? அந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஸ்டாலின் தமிழ்நாட்டின் மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியா யாருங்க அப்பாயின்ட் பண்ணது? எப்போ தேர்ந்தெடுத்தாங்க? யார் தேர்ந்தெடுத்தது? ஸ்டாலினுடைய அவங்க திமுகவினுடைய ஓட் பெர்சன்டேஜ் என்ன இப்போ ஆட்சியில் இருக்கும்போது? இல்லைங்க, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தது ஒரு ஓட்டு போட்டு ஆட்சியில வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியா அங்க போகல, அப்படி சொல்ல முடியாது. அதுவும் முக்கியமா இந்த தேர்தல் களத்துல திமுக வந்து திமுக தான். நீங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும்? ஓரணியில் தமிழ்நாடு நீங்க கேம்பெயின் பண்றீங்க, இங்க வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு நீங்க கேம்பெயின் பண்றீங்க. இதெல்லாமே பிரச்சாரம் தானே, தேர்தலுக்கு தானே இதை பண்றீங்க. தேர்தல் களத்துல திமுகவா தான் இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி கிடையாது, அவங்க தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா எவனும் கிடையாது. இப்போ இதை உறக்க சொல்றதுக்கு தான் விஜய் வந்து ஒரு எக்ஸாஜரேட்டடா ஒரு ஸ்டாண்ட் ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு. அவரும் நான் தமிழ்நாடு தானே சொல்றாரு. அதான் இதை கவுண்டர் பண்ணணும்னா, அப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, அரசு எந்திரத்தை முழுமையா முடுக்கி விட்டு எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, தமிழ்நாடு அப்படின்ட்டு நீங்க தமிழ்நாடோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா ஒரு விஜய் ஏன் தமிழ்நாடோட தன்னை ஐக்கியப்படுத்திக்க முடியாது? அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால விஜய் தன்னை தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது இதை கவுண்டர் பண்றதுக்கு தான். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அங்க போய் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் திசை திருப்ப முடியாது. இப்போ போட்டி எங்க தெரியுமா? தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களுக்கு எதிராக நிற்குது, இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கு. இந்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஏக பிரதிநிதி யாரு அப்படின்னா விஜய். ஏக பிரதிநிதி மட்டும் இல்ல, அவர் தான் தமிழ்நாடு. ஏன்னா அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலையுமே அவர் தான் இருக்கிறாரு. இந்த தமிழ்நாடு தான் அவருடைய வீடு, பனையூர் கிடையாது. அதை ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. என் வீடே தமிழ்நாடு தான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய உள்ளம் தான் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்றது மாதிரி, அந்த மாதிரி இவர் விஜய் வந்து இங்க எல்லாமே மக்கள் தான். தமிழ்நாடு வேற அவர் வேற கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் வேற அவர் வேற, விஜய் வேற கிடையாது. அப்படி டோட்டல் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதான் சொல்றாரு, உயிரும் சதையும் ரத்தமும் என்னென்னமோ சொல்றாப்புல. அப்படியே ஐயோ, அவ்வளவு டென்ஷனா, அவ்வளவு வேகமா சொல்லணும்ன்ற அவசியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், இதை பிரேக் பண்ணணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் எடுபடுறது மாதிரி தெரியுது, மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு வெல்கம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. இதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பா போட்டு ஆகணும். அப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அப்படியே உங்களை தூக்கி கடாசி விடுற மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கராக போடணும்னு போடுறாரு, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, திமுக அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் கூப்பிட்டு வந்து அவங்க கல்லாப்பெட்டி நான் பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது வந்து இவர்கிட்ட யாரும் வரலங்கிற விரக்தியில தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரா? கண்டிப்பா. அது இந்த கல்லாப்பெட்டி கதை, அப்புறம் இந்த ஷேர் ஆட்டோ கதை, அது ஆதவர்ஜுனா பேசும்போது ஷேர் ஆட்டோ இடையே இந்த ஷேர் ஆட்டோ கூட்டில் இப்போ போகிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பூரா, நம்ம இப்போ தெரியாதா? நான் ஆரம்பத்திலேயே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இது எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். இது முதல் மாநாட்டில் இருந்து தாவிகா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது இப்போ வரைக்குமே நம்ம அதையும் பேசணும்.
கூட்டணிக்கு யாராவது வாங்க, கூட்டணிக்கு வந்தா அதுமே அவரு அந்த பாட்டு போட்டு ராகமா பேசுவார். வருவார்கள் இல்லையா, தர வேண்டும் இல்லையா, அப்படிலாம் பாட்டா பாடி பார்த்துமே கூட வேலைக்கு ஆகல, எதுவும் நடக்க முடியல. இவங்க அதாவது என்னன்னாப்பா, கட்சி ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஹோப் இருந்துச்சு. இந்த ஆதவ் அர்ஜுனா போய் ஏற்றி விட்டது தான். நான் எப்படியாவது விசிகாவை கொண்டு வந்துடுறேன், நான் சொன்னால் விசிகா தலைவர் திரும்ப வந்துடுவார், அவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்னா காங்கிரஸ் வந்துடுவாங்க, காங்கிரஸையும் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அவங்க மூலமாக கொண்டு வந்துடலாம். அங்கேயுமே நிறைய சில தருதலைகள் இருக்கிறாங்க, எட்டப்பர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸுக்குள்ளேயே பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸுக்குள்ளேயே ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ் நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாமே இவங்களோட தான் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, தாவிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு. ஏன்னா சில பேர்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான், ஏன்னா அந்த இது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால் காங்கிரஸ் வந்துடும். காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா சிபிஐ சிபிஎம் இந்த கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், திமுகவை ஈஸியாக நம்ம தோற்கடிச்சிடலாம். அதிமுக நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது. இப்போ இவங்க தாவிகா கூட இவங்கெல்லாம் சேரும்போது அதிமுக கண்டிப்பாக வீக்கான ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஈஸியாக 200 அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தானுங்க. அந்த கணக்கு என்ன காரணமோ அது ஒர்க் அவுட் ஆகலை. பேட் லக் ஃபார் விஜய். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய சுமை, ஏமாற்றம். இது ஒரு பக்கம் இருக்குது. கூட்டணி கணக்கு வேலைக்கு ஆகல, ஆதவ் அர்ஜுனா பயங்கரமாக ஏமாற்றி கழுத்தெடுத்துட்டாரு அல்லது சொதப்பிட்டாப்புல, அந்த அணுகுமுறையில் பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கேம்பெயினில் நடந்த தொடர் துக்க நிகழ்வுகள், அதுவையும் ஏற்றுக்க முடியல. அடுத்து இன்னொரு பக்கம் உட்கட்சியிலையுமே பெருசாக அரசியல் படுத்தப்படலை, ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகலை. அந்த வேட்பு மனு தாக்கல் செய்கிறதில்ல, அந்த விருப்ப மனு தாக்கல் செய்கிறதுலையுமே கூட ரிட்டர்ன் பண்ணுறதுல கூட அவ்வளவு பதில் வரல அப்படின்றதும் ஒரு ஏமாற்றம். இப்போ இந்த மாதிரி போகிறதுனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ தாவிகா இஸ் ஸ்ட்ராண்டட், அதாவது முச்சந்தியில் நிற்கிறது மாதிரி தான், அதான் ஸ்ட்ராண்டடாக அப்படின்றதுக்கு அர்த்தம். திக்கு தெரியாத காட்டில் இப்போது தாவிகா நிற்குது. இப்போ முட்டு சந்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இல்லை அப்படி நம்ம சொல்லலை. அவங்க வலுவாக இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளவு வலுவாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல. இப்போ இருக்கக்கூடிய இந்த வலுவை வச்சு, இந்த ஆதரவை வச்சு தேர்தலில் நின்று நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. இப்போ அமது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற அந்த கேம்பெயினை அதெல்லாத்துலையும் கூட அந்த வெற்றின்ற வார்த்தை வந்ததுனால விஜயனுடைய வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்தவங்களுடைய வெற்றியையும் ஓன் பண்ணுற ஒரு கட்டாயத்தில், ஒரு உளவியல் ரீதியான நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் அதாவது தாவிகா ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த எண்ணு ஒரு நம்பிக்கை இன்றைக்கு அவங்க இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தப்படுறது மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆனால் இது முடிவு கிடையாது, இதில் சோர்ந்து போகணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் தாவிகா கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அவங்க இன்னமுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய உளவியல் தெரிஞ்சு பண்ணணுங்க. தேர்தல் நடக்கக்கூடிய அந்த கான்டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற, இந்த தேர்தல் களம்ன்றது வேற. இதை எல்லாத்தையுமே இந்த சினிமா பாணியில் ஹீரோ வில்லன்னு கொண்டு போயிட முடியாது. ஹீரோ வில்லன் கண்டிப்பாக வேணும், தேர்தல் களத்துலையுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் வேணும். வில்லனா இப்போ நம்ம திமுகவை ஸ்டாலினை சொல்லியாச்சு, ஹீரோவா முன்னிறுத்துறோம் பார்த்தீங்களா, அந்த ஹீரோ எப்படிப்பட்ட ஹீரோவா இருக்கணும் அப்படின்றதுல தான் பிரச்சனை வருது. அதை சரியாக இவங்க ஷேப் பண்ணலை. விஜய்ன்ற அந்த இமேஜை, ஹீரோ இமேஜை திரையில் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு ஸ்டீரியோ டைப்பு, ஒரு டெம்ப்ளேட்டு, அதில் அப்படியே கதையை சொல்லிட முடியும், அந்த ஹீரோவை ஷேப் பண்ணிட முடியும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இங்கே வரும்போது இது வேறு ஒரு களம், இது அரசியல் களம், தேர்தல் அரசியல் களம், மக்களுடைய வாழ்வோடு அன்றாட வாழ்வோடு பின்னி பிணைந்த தேர்தல் அரசியல் களம். இந்த களத்தில் ஒரு ஹீரோவாக ஒருத்தரை முன்னிறுத்தணும் அப்படின்னா அந்த டைனாமிக்ஸ் வேற,
அந்த ஹீரோவை இவால்வ் பண்ணுற அந்த ப்ராசஸ் அது வேற. இங்கே தான் அந்த தடுமாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லை இது இன்னொரு விதத்தில் சொல்கிறேன்னா தாவேகாவிற்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது.